குட் மார்னிங். ஆல் வெல்கம் டு மை சேனல். ஒரு சிறிய கிராமம், பசுமை நிறைந்த வயல்கள், மாலை நேர காற்று, அமைதியான வாழ்க்கை. ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு உடைந்த மனசு. அவன் பேர் அருண். அருண் அவன் ஒருத்தனாகவே வாழ்ந்தான். கிராமத்துல எல்லாரும் அவனை தெரியும். ஆனா யாரும் அவனை முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. அவன் சிரிப்பே அரிது. அவன் கண்களில் எப்பவும் ஒரு துயரம். 5 வருடங்களுக்கு முன்பு அவன் வாழ்க்கை இப்படி இல்ல. அப்போது அவனோட உலகமே ஒருத்தியே. மீனா. அவள் சிரிப்பு, அவள் சின்ன சின்ன கோபம், அவள் கனவுகள். அது எல்லாமே அருணுக்கு உயிர். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. ரோடு நனைந்து வழுக்கலாக இருந்தது. அந்த நாள் ஒரு விபத்து. ஒரு கார், ஒரு சத்தம், ஒரு குரல். அதுக்கப்புறம் அமைதி. மீனா அந்த இடத்திலேயே உயிரிழந்தாள். அந்த நாளிலிருந்து அருண் வாழ்ந்தாலும் அவன் மனசு சாகி இருந்தது. அவன் வீட்டில் இன்னும் மீனாவின் புகைப்படம். அவன் தினமும் அவளோட பேசுவான். நீ ஏன் என்னை விட்டு போன? ஒரு இரவு, மின்னல் இடியுடன் மழை. அருண் தனியாக இருந்தான். அப்போ டக் டக் கதவு தட்டப்பட்டது. அவன் கதவை திறந்தான். அங்கே ஒரு பெண், முழுக்க நனைந்த உடல், பயந்த கண்கள். தயவு செய்து எனக்கு உதவி வேணும். அவள் பெயர நித்யா. அருண் முதலில் தயங்கினான். ஆனா அவள் கண்களில் இருந்த பயம் அவன் மனசை உருக்கியது. அவளை உள்ளே அழைத்தான். அவளுக்கு சூடான தேநீர் கொடுத்தான். யாராவது உன்னை பின்தொடர்கிறாங்களா? ஆம். ஆனா அவள் முழு உண்மை சொல்லவில்லை. நாட்கள் கடந்து போனது. நித்யா அங்கே தங்கினாள். அவள் மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தாள். அவள் வீட்டை சுத்தம் பண்ணினாள். அருணுக்கு சாப்பாடு செய்தாள். அந்த வீட்டில் பல வருடங்களுக்கு பிறகு சிரிப்பு வந்தது. ஆனா ஒரு விஷயம், அவள் சிரிப்பு, அவள் பேசும் விதம், அது எல்லாம் மீனா போலவே இருந்தது. ஒரு நாள் அருண் அவளை கவனமாக பார்த்தான். நீ யாரு நித்யா? அவள் அமைதியாக இருந்தாள். உண்மையை சொல்லு. நித்யா மெதுவாக பேச ஆரம்பித்தாள். நான் உனக்கு தெரிந்தவள். அருண் அதிர்ச்சி. நான் மீனா இல்லை. ஆனா நான் அவளுடைய நினைவுகள். அவள் இறக்கும் முன் அவள் உன்னை மறக்க முடியவில்லை. அவள் ஆன்மா இந்த உலகத்தில் சிக்கிக்கிட்டது. அந்த நினைவுகளோட தான் நான் உருவானேன். அருண் அழுதான். அப்படின்னா நீயும் போயிடுவியா? நித்யா சிரித்தாள். நீ என்னை மறந்தாதான் நான் போவேன். அந்த இரவு அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். மீனா பற்றி, நினைவுகள் பற்றி, காதல் பற்றி. அடுத்த நாள் காலை அருண் விழித்தான். நித்யா இல்லை. அவள் போயிருந்தாள். அவன் அருகில் ஒரு கடிதம். நீ இப்போ வாழ ஆரம்பிச்சிட்ட. அதுவே எனக்கு போதும். நான் எப்பவும் உன்னோட நினைவாகவே இருப்பேன். அருண் வெளியே வந்தான். சூரிய ஒளி. புதிய நாள். அவன் முதல் முறையாக சிரித்தான். இந்த முறை அவன் தனியாக இல்லை. அவனோட மனசுக்குள் அவள் இருந்தாள். Thank you for your watching. Subscribe my channel.